துதி எப்போது, எப்படி, யார்? மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் மற்றொரு வாரத்தின் இறுதியை நெருங்கிவிட்டோம். இந்த வாரம் முழுவதும் நான் கையாண்ட துதி என்னும் தலைப்பை இன்றைக்கு நான் முடிக்கப் போகிறேன். இந்த வாரம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்ட துதியை குறித்து சில முக்கியமான உண்மைகளின் சுருக்கமான மதிப்பாய்வுடன் தொடங்குகின்றேன். முதலாவது, துதி என்பது பரலோகத்து தேவனை நேரடியாக அணுகக்கூடிய அனைத்து மகிமையான ஜீவன்களின் இடைவிடாத செயலாகும். இரண்டாவதாக, பூமியில் இருக்கும் நமக்கு துதி என்பது தேவனுடைய பிரசன்னம் மற்றும் வாசஸ்தலத்திற்குள் நுழைவதற்கான நமது வழியாக இருக்கிறது. மூன்றாவதாக, துதியானது தேவனுடைய சிங்காசனத்தில் ஒரு ராஜாவாக அமர்ந்திருக்கிறவரை நாம் தொடர்பு கொள்வதற்கான ஏற்ற வழியாக இருக்கிறது. நான்காவது, துதி என்பது அவருடைய பிரசனத்திற்கு நம்மை பொருத்தமாக்கும் ஒரு ராஜ வஸ்திரமாகவும் இருக்கிறது. ஐந்தாவது, துதி என்பது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற இறுதியான நோக்கமாக இருக்கிறது. ஆறாவதாக, துதியானது விடுதலைக்கான ஒரு வழிமுறையாகும். ஏழாவது, துதி நமக்கு எதிரான சாத்தானின் குற்றச்சாட்டுகளை அமைதிப்படுத்தும் ஆவிக்குரிய போராட்டத்தின் ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இன்று துதியை குறித்த சில குறிப்பிட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப் போகின்றேன். நாம் எப்போது தேவனை துதிக்க வேண்டும்? எப்படி தேவனை துதிக்க வேண்டும்? யார் தேவனை துதிக்க வேண்டும்? இந்த கேள்வியில் இருந்து தொடங்கலாம். நாம் எப்போது தேவனை துதிக்க வேண்டும்? சங்கீதம் 145 2ஆம் வசனத்திலே தாவீது கர்த்தரிடத்தில் சொல்கிறார். 2ஆம் வசனம், நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். நாடோறும் எந்த நாளையும் விடவில்லை. இது எவ்வளவு காலம் தொடரும்? என்றென்றைக்கும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நாம் தேவனை துதிக்க கூடாத நாளோ நேரமோ இருக்க முடியாது. பின்னர் சங்கீதம் 34:1 உள்ள தாவீதின் வார்த்தைகளையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலில் இந்த சங்கீதத்தின் சிறப்பான தலைப்பை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அங்கே விவரிக்கப்பட்டுள்ளது, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அந்த நேரத்தில் தாவீது தன் சொந்த தேசத்திலிருந்து தப்பியோடினான். தாவீது சவுல் ராஜாவால் அநியாயமாக குற்றஞ்சாட்டப்பட்டு அவரை பிடித்து கொலை செய்ய முயற்சித்தார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் தாவீதின் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு எந்த வகையிலும் நண்பராக இல்லாத புறஜாதி தேசத்தின் ராஜாவாகிய அபிமெலேக்கின் சமூகத்திற்கு தப்பி ஓட வேண்டியதாய் இருந்தது. தாவீது அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி வாசற் கதவுகளிலே தன் விரல் நகங்களால் கீறிக்கொண்டிருந்தார். இறுதியாக அபிமெலேக்கு இந்த வெளிப்படையான பைத்திய சேட்டையினால் மிகவும் சோர்வடைந்து அவன் சமூகத்தை விட்டு வெளியேற்றினார். அதுதான் தாவீது அந்த வார்த்தைகளை எழுதின போது இருந்த சூழ்நிலை. அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன். 1ஆம் வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்ன ஒரு வெற்றி! அந்த விரக்தியான சூழ்நிலையில் தனது உயிரை காப்பாற்றுவதற்காக பைத்தியம் போல் நடிக்க வேண்டிய அவமானத்திலும் தாவீது இந்த மகிமையான துதியின் அறிக்கையோடு வெளியே வருகிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மில் எத்தனை பேர் தேவனை துதிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருப்போம்? நிச்சயமாக இது உணர்வை பொறுத்தது அல்ல, இது தீர்மானத்தின் விஷயமாக இருக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், துதி என்பது ஒரு பலியாகும். இது உணர்ச்சிகளில் இருந்தோ அல்லது சூழ்நிலைகளில் இருந்தோ வருவதல்ல. இது விருப்பத்திலிருந்து வருகிறது. இது ஒரு தீர்மானமாகவும் இருக்கிறது. பாருங்கள், தாவீது இந்த முடிவை முன்கூட்டியே எடுத்திருந்தார். என்ன செய்ய வேண்டும் என்று அவர் ஏற்கனவே முடிவு செய்திருந்தார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அதுதான் நாம் தேவனை துதிக்க வேண்டிய சமயம்.
ஒவ்வொரு நாளும், என்றென்றும், எப்போதும், தொடர்ச்சியாக, எல்லா நேரங்களிலும். இரண்டாவது கேள்வியாக, நாம் எப்படி கர்த்தரை துதிக்க வேண்டும்? சங்கீதம் 111:1 இவ்வாறாக கூறுகிறது. 1ஆம் வசனம், அல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இதயத்தோடு துதிப்பேன். அப்படித்தான் நாம் முழு இதயத்தோடும் கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் அவருக்கு உணர்வில்லாத அரை மனதுடன் துதிகள் ஏறெடுக்கும் போது, நாம் மனதில் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு வெட்கப்பட்டு கொண்டு நாம் கர்த்தருக்கு உண்மையான உணர்வுகளையும் அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்தினால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்ற உணர்வோடு இருக்கும்போது தேவன் துக்கப்படுவார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நாம் முழு மனதுடன் தேவனை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதன் பின்னர் சங்கீதம் 47:7 நான் வாசிக்கின்றேன். 7ஆம் வசனம், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். மற்றொரு மொழிபெயர்ப்பு இவ்வாறாக சொல்கிறது. 7ஆம் வசனம், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, திறமையான சங்கீதத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். எனவே நாம் கருத்துடன் அல்லது திறமையுடன் தேவனை துதிக்க வேண்டும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், கர்த்தரை துதிப்பதற்கு நம்முடைய மனதையும் திறனையும் கொடுக்க வேண்டும். பின்னர் சங்கீதம் 63:4-5 வசனத்திலே தாவீது வாராக கூறுகிறார். 4ஆம் வசனம், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். 5ஆம் வசனம், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அங்கு தாவீது கர்த்தரை துதிப்பதற்கான பல்வேறு வழிகளை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை கவனியுங்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்பார், வாயால் கர்த்தரை துதிப்பார், உதடுகளால் கர்த்தரை துதிப்பார். பின்னர் சங்கீதம் 150:4 4ஆம் வசனம், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். கர்த்தரை துதிப்பது குறித்து நிறைய இருக்கிறது. 3 வகையான இசைக்கருவிகள் விசேஷமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. தம்புரு, யாழ் மற்றும் குழல். இவை 3 வேறு வகையான இசைக்கருவிகள். தம்புரு ஒரு தாள வாத்திய வகையாக இருக்கிறது. யாழ் நிச்சயமாக கம்பி வாத்திய வகையாக இருக்கிறது. குழல் ஒரு துளை வாத்திய வகையாகும். எனவே தாளம், கம்பி மற்றும் துளை வகைகள் கொண்ட 3 வகையான இசைக்கருவிகளோடும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று குறிப்பாக சொல்லப்படுகிறோம். மேலும் நடனத்தோடும் என்றும் சொல்லப்படுகிறது. நிச்சயமாக நடனம் கால்களை உள்ளடக்கியது. உண்மையில் முழு உடலும் அதில் அடங்கும். கைகள், தோள்கள், கால்கள், பாதங்கள், உடலின் ஒவ்வொரு பகுதியும். எனவே கர்த்தரை எவ்வாறு துதிப்பது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். இதோ அந்த பட்டியல். நம்முடைய இருதயத்தோடு, நமது கருத்தோடு, நம்முடைய வாயால், நம்முடைய உதடுகளால், நமது கைகளால், நமது பாதங்களால், நம்முடைய முழு உடலோடு, மேலும் பல்வேறு வகையான இசைக்கருவிகளோடும். இப்போது 3வது கேள்விக்கு செல்கின்றேன். யார் கர்த்தரை துதிக்க வேண்டும்? சங்கீதம் 148 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். அதன் பின்னர் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்றேன். முதல் 3 வசனங்கள் பரலோக தளத்தில் உள்ள ஜீவன்களை பற்றி பேசுகின்றன. மீதமுள்ள வசனங்கள் பூமியின் தளத்தில் உள்ள உயிரினங்களை பற்றி பேசுகின்றன. முதலாவது பரலோக தளத்தில் கர்த்தரை யார் துதிக்க வேண்டும் என்று பார்ப்போம். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். 3வது வசனம், சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். 4ஆம் வசனம், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அதுதான் பரலோக தளத்தில் துதிக்க வேண்டியவர்களின் பட்டியலாகும். இப்போது நாம் பூமியின் தளத்திற்கு இறங்கி வருவோம். இங்கே பூமியில் யார் கர்த்தரை துதிக்க உண்மையில் அறிவுறுத்தப்பட்டு அழைக்கப்படுகிறார்கள் என்பதை பாருங்கள். வசனம் 7 முதல் 12 வரை இருக்கிறது. 7ஆம் வசனம், பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே. 8ஆம் வசனம், அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. 9ஆம் வசனம், மலைகளே,
சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே. 10ஆம் வசனம், காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே. 11ஆம் வசனத்திலே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. 12ஆம் வசனத்திலே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அந்த பட்டியலை பார்ப்போம். அது செழுமையாக இருக்கிறது, அது உற்சாகமாக இருக்கிறது. பரலோகத்தில் இருந்து கர்த்தரை துதிக்க அழைக்கப்பட்டவர்கள் யார்? வசனம் 2 தூதர்கள் சேனைகள், வசனம் 3 சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், வசனம் 4 வானாதி வானங்கள் மற்றும் ஆகாய மண்டலத்தில் மேலுள்ள தண்ணீர்கள். பூலோகத்திலிருந்து கர்த்தரை துதிக்க அழைக்கப்பட்டவர்கள் யார்? வசனம் 7 மகா மச்சங்கள் மற்றும் ஆழங்கள். மகா மச்சங்களும் ஆழங்களும் கர்த்தரை துதிக்கும் சிந்தனையை நாம் எப்போதும் விரும்புகிறோம். வசனம் 8 அக்கினி, கல்மலை, உறைந்த மலை, மூடுபனி, பெருங்காற்று. அதாவது பெருங்காற்று கூட கர்த்தரை துதித்து அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவது நல்லது அல்லவா? அடுத்த முறை நீங்கள் பெருங்காற்றில் இருக்கும்போது அதை நினைவில் கொள்ளுங்கள். வசனம் 9 மலைகள், மேடுகள், கனிமரங்கள், கேதுருக்கள். வசனம் 10 காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இறகுள்ள பறவைகள். வசனம் 11 ராஜாக்கள், ஜனங்கள், பிரபுக்கள், நியாயாதிபதிகள். வசனம் 12 வாலிபர், கன்னிகைகள், முதிர் வயதுள்ளவர்கள், பிள்ளைகள். அந்த பட்டியலை நான் கூட்டல் செய்தேன். கர்த்தரை துதிப்பதற்காக எத்தனை வகையான உயிரினங்கள் குறிப்பாக அழைக்கப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? 30 வகையான தேவனுடைய உயிரினங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இந்த பட்டியலில் நான் சேர்க்கப்படவில்லை, நீங்கள் விடுபட்டது போல எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒருவேளை நீங்கள் விடுபட்டதாக உணர்ந்தால் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 150:6 6ஆம் வசனம் சொல்கிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. பாருங்கள், உங்களுக்கு சுவாசம் இருந்தால் நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். உண்மையில் உங்களுக்கு சுவாசமே அதற்குத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு சொன்னது நினைவில் இருக்கிறதா? உங்கள் நாவு உங்கள் மகிமையா இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்த உங்கள் வாயில் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதிக்க உங்கள் நாவை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு சுவாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு இறுதியான முக்கியமான கேள்வி ஒன்று, தேவனை யார் துதிக்க வேண்டும் என்று பார்த்தோம். தேவனை துதிக்காதவர் யார் என்று கேட்போம். அதற்கான பதில் சங்கீதம் 115:17 கொடுக்கப்பட்டுள்ளது. 17ஆம் வசனம், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். இந்த உலகத்தில் கர்த்தரை துதிக்காத ஒரே வகையான மனிதர்கள் இறந்தவர்கள்தான். வெளிப்படையாக நான் சொல்ல வேண்டுமானால், அன்பான நண்பர்களே, நீங்கள் கர்த்தரை துதிக்கவில்லை என்றால் அது ஆவிக்குரிய மரணத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. சத்தமாக மகிழ்ச்சியுடன் தொடர்ச்சியாக கர்த்தரை துதிக்காத தேவாலயமோ அல்லது குழுவோ உறுதியாக ஆவிக்குரிய மரணத்தின் அடையாளமாக இருக்கிறது. மக்கள் கர்த்தரை துதிப்பதை நிறுத்தும் பொழுது மரண விரைப்பு துவங்குகிறது. சரி, இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. அடுத்த வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்தில் மீண்டும் உங்களுடன் இருப்பேன். கடந்த வாரமும் இந்த வாரமும் நன்றி கூறுதல் மற்றும் துதி ஆகிய 2 தொடர்புடைய தலைப்புகளில் பேசினேன். அடுத்த வாரம் இந்த தலைப்புகளிலிருந்து மிக இயல்பாக பின்தொடரும் தலைப்பாகிய ஆராதனை குறித்து கையாளப் போகிறேன். ஆமேன்.